மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் சிக்கியது எப்படி என்பது குறித்து புதிய தகவல் வெளியாகியுள்ளது. இது பற்றி அறிவோம். எமது செய்தியாளர் சசிதரன் இணைகிறார். சசி, இந்த குற்றவாளி ஞானசேகரன் எப்படி சிக்கினார்? அவர்தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது என்பது எப்படி நிரூபணமானது? முழு விவரங்கள் என்ன? பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் சாலையோர பிரியாணி கடைக்காரர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில 3 பிரிவின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கோட்டூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அடிக்கடி இந்த பல்கலைக்கழகத்திற்கு வந்து சென்றதும் குற்றவாளி எப்படி சிக்கியிருக்கிறார் என்பது குறித்தான தகவல்களை காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு இவர் மீது இதே போன்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் நேற்றைய சம்பவம் குறித்து புகார் வந்தவுடன் ஏற்கனவே இது போன்ற தொடர்புடைய வழக்குகள் என்ன என்று போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் ஏற்கனவே ஞானசேகரின் மீது ஒரு கண் வைத்து போலீசார் தேடி வந்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மாணவி கொடுத்த அந்த அங்க அடையாளங்களை வைத்து ஒரு நபர் தொப்பி அணிந்து கொண்டு முகக்கவசம் அணிந்து கொண்டும் பல்கலைக்கழகத்தின் வெளியில் இருக்கக்கூடிய சாலையில் நடந்து செல்லக்கூடிய காட்சிகளும் அதே நேரத்தில் பதிவாகி இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளையும் அடிப்படையாக கொண்டு தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்திருக்கிறார்கள். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவி அந்த வீடியோ கால் மூலம் இவர்தான் குற்றவாளி என்பதை உறுதி செய்திருக்கிறார். 4 மணி நேரம் அவரிடம் காலையில் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் பல்வேறு அடையாளங்களை அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீசார் தேடி வந்த நிலையில ஞானசேகரனை கைது செய்திருக்கிறார்கள். அவர் அணிந்திருந்த ஆடையை வைத்து இவர்தான் என்னிடம் அத்துமீறி நடந்து கொண்டார் என உறுதிப்பட ஒரு தகவலை வீடியோ கால் மூலம் மருத்துவமனையில் இருந்து அந்த மாணவி தெரிவித்திருக்கிறார். போலீசார் அவர் மீது குற்ற வழக்குகள் 3 பிரிவின் கீழ் எடுத்துள்ள நிலையில தற்போது துணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் கேப் மற்றும் முகக்கவசம் அணிந்து வந்ததும் தன்னை அடையாளத்தை மறைத்துக் கொள்வதற்காக அவர் வெளியில் செல்லும் போதும் இதே போன்ற பாவனையில் சென்றிருக்கிறார். இந்த நிலையில அவர் அணிந்திருந்த உடையை வைத்து மட்டுமே மாணவி அவரை உறுதி செய்திருக்கிறார். இங்கு மட்டுமல்லாது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற வழக்கு இங்கேயே பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் எழுதப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற நிலையில இங்கு மட்டுமல்லாது மாமல்லபுரம் பகுதிகளுக்கும் சென்று அவர் பிரியாணி கடைக்கு பணி செய்து வந்ததாகவும் அங்கும் இதே போன்று கடல் பகுதிக்கு வரக்கூடிய பெண்களிடம் அத்துமீறி அங்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது போலீசார் நடத்திய பல திடுக்கிடும் விசாரணையில் தகவல்கள் வெளியாகி வருகிறது. சென்னை மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இவர் மீது 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தொடர்ச்சியாக வேறு எங்கெல்லாம் இவர் பாதிக்கப்பட்டு பெண்களை வன்கொடுமை செய்திருக்கிறார் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த மருத்துவ மாணவி பாலியல்படுத்தப்பட்ட சம்பவத்துல இவர்தான் என்பதை வீடியோ கால் மூலம் உறுதி செய்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.